இதுல எத்தனை ஸ்டீல் ஸ்டாண்ட் இருக்கு? எத்தனை ஸ்டீல் ஸ்டாண்ட்? லாஸ்ட் பெஞ்ச் 7. 7 இருக்கு பாரு. 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 ஸ்டீல் ஸ்டாண்ட். அலுமினியம் ஸ்டாண்ட் எத்தனை இருக்கு? 2 லேயர். 2 லேயர்னா என்னன்னா, இது ஒரு லேயர், அவுட்டர் ரோஸ் லேயர், 2 லேயர். எத்தனை ஸ்டாண்ட்? கண்டக்டர் 30 கண்டக்டர்ஸ். ஓகே, இதுல வந்து 30 ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்டீல் வந்து நடுவில் இருக்கும். சரௌண்டிங் வி ஹேவ் அலுமினியம். இது வந்து இது ஸ்பைரலிங்கா இருக்கும். ஸ்பைரலிங்னா தெரியும்ல, ஸ்பைரல் பண்றோம்ல, நோட் புக்லாம் பண்ணுவீங்களா? ஸோ தட் ஸ்பைரல் ஷேப்ல வச்சுப்பாங்க, முறுக்கி இருக்கும். ஓகே, ஸ்பைரலிங் சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கும், சரௌண்டிங் வி ஹேவ் அலுமினியம். ஓகே, இது நார்மலா ஏசிஎஸ்ஆர் வந்து இப்படி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் சிரோன் ஏசிஎஸ்ஆர் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் most of the transmission line we can use that. Okay, so இது என்ன ஃபார்முலா? இதுல வந்து இந்த லென்த் இருக்குல்ல, நம்மளோட ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? நிஷாந்த், what's ஃபார்முலா? நிஷாந்த், ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா பக்கத்துல √1 plus into pi by p whole square. அது என்னது? அதான் லென்த். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ρl by a சொல்றோம்ல, அது எல்லுக்கு பதிலாக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் இருந்துச்சுன்னா we can take ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த டயக்ராம் தான் தெரியும். இதுல வந்து எத்தனை ஸ்ட்ரிப் இருக்கு? ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் இருந்துச்சுன்னா we taken that L, ஒரே லைன் மட்டும் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 plus 7 ஸ்டீல் கண்டக்டர், 30 அலுமினியம் ஸ்டாண்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா we taken that 1 plus root of pi by p. pன்றது பிட்ச்னு சொல்லுவாங்க. பவர் கன்சிடர் பண்ணாங்க p. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். இதோட இது ஸ்கொயர் பண்ணும். இதான் நோட் டவுன். இல்ல வந்து rன்றது டிஸ்ட்ரிபியூட்டிவ் வவுண்ட் கண்டக்டர். அந்த root of 1 plus இது என்னன்னா லென்த் ஆஃப் தி வவுண்ட் கண்டக்டர். சொன்னல L தான் லென்த் ஆஃப் தி வவுண்ட் கண்டக்டருக்கு we taken this value. லென்த் ஆஃப் தி வவுண்ட் கண்டக்டர் மீட்டர்ல சொல்லணும். அதுல p இருக்குல்ல, அது p க்கு வந்து இது ஒரு கண்டக்டர்ல L டர்ன் L லென்த். இங்க பாத்தீங்க லென்த் ஆஃப் த ஒன் டர்ன் இந்த ஸ்பைரல். ஒரு டர்னுக்கு இருக்கிற லென்த் வந்து L. Rன்றது என்ன? இங்க ரேடியஸ். 2R னா டயாமீட்டர். ஓகே, ரேடியஸ் ஆஃப் த லேயர், டயாமீட்டர். இது வந்து ஒரு கண்டக்டர் மட்டும் ரன் ஆச்சுன்னா we get taken this formula. இப்போ வந்து we can நான் ஒரு கண்டக்டர் மட்டும் ரன் ஆகாது. ஒரு ஃபேஸ்ல வந்து பண்டல் கண்டக்டர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பண்டல் கண்டக்டர்னா ஒரு ஃபேஸுக்கு 2-3 வயர் ரன் பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட் காட்டுறேன் நான். அது அப்படி இருந்தா அது வந்து we have parallel combination of n conductors இருந்துச்சுன்னா with the same diameter with per layer given the resistance per layer as follows. this is layer. ஒரு லேயருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். epsilon I equal to 1 to n 1 by rj 1 by rj. ஓகே, jன்றது 1 to n. எத்தனை லைன்ஸ் இருக்கும்? j j இல்ல I. இது இங்க இருக்குல்ல, அந்த I தான் இது. ஓகே, ஐன்னு மாத்தீங்க, இங்க j கிடையாது, I இது. ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்களா? அந்த ஐயோட வேல்யூ என்னப்பா? இங்க ரெண்டு கண்டக்டர் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? என்னோட வேல்யூ என்ன இருக்கும்? ரெண்டு கண்டக்டர் இருந்தா நேம் இஸ் n கண்டக்டர். ரெண்டு கண்டக்டர் இருந்தா 2 தான், 3 கண்டக்டர் இருந்தா 3. ஓகே, என்னோட வேல்யூ எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கோ சிரோன், எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கோ அதான் என்னோட வேல்யூ. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா parallel combination of n கண்டக்டர், அதாவது பேரலா தான் போயிட்டு இருக்கும். இப்போ 3 ஃபேஸ் இருக்குன்னு வச்சுங்க, RYB. ஒரு ஃபேஸ்லயும் we run the R ஃபேஸ்ல 3 கண்டக்டர் பண்டல் கண்டக்டர்லாம் காட்டுறது. ஒரு ஃபேஸ்க்கே 2-3 கண்டக்டர் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஸ்ப்ளிட் பண்றது, வோல்டேஜ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்றது, பவரை ஸ்ப்ளிட் பண்றதுக்கு, அது லாஸ் ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? அதுதான் வந்து இங்க வந்து எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கோ பேஸ்ட் ஆன் தட் என்னோட வேல்யூ வந்து மாறும். 2 கண்டக்டர்ஸ் இருந்தா என்னோட வேல்யூ 2, 3 கண்டக்டர்ஸ் இருந்தா என்னோட வேல்யூ 3. அப்ப இங்க என்ன வரும்? R லேயர். ஐயோ, இப்ப 2 கண்டக்டர்ஸ் இருந்தா ஆரோட வேல்யூ என்ன இருக்கும்? I வந்து 1. இப்ப I வந்து 1 to n. ஓகே,
என்னோட வேல்யூ 2ன்னு வச்சுங்க. 2னா என்ன மீனிங்? 2 கண்டக்டர் அர்த்தம். 3னா 3 கண்டக்டர் அர்த்தம். இப்போ ஐல இருந்து n வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணும். சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 1 plus R1 1 by R1 plus 1 by R2 எப்சிலான். ஆமா, இப்போ இங்க வந்து எப்சிலான் எடுத்துட்டு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்க? 1 by R1 plus 1 by R2. இப்போ 3 கண்டக்டர் இருந்துன்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அந்த R1ன்றது ஃபர்ஸ்ட் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ப்ரீவியஸா பார்த்தோம்ல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. R2ன்றது என்ன? செகண்ட் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. R3ன்றது தேர்ட் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. புரியுதா? ஒரு பேரலலா போச்சுன்னா அப்ப லேயர், ஒரு லேயர்னா ஒரு கண்டக்டர், ஒரு லேயருக்கு we getting two conductors na 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3, three conductors da 1 divided by this value. You note panning. Total resistance of strand conductor is evaluated parallel combination of resistance in as per the layer. So total resistance கண்டுபிடிக்கணும்னா standard conductors க்கு parallel combination of resistance per layer. ஒவ்வொரு லேயருக்கும் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அது வந்து போடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டரோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகே, இது புரியுதா? ஸ்பைரல் கண்டக்டர். அடுத்து பண்டில் கண்டக்டர் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? அது பண்டில் கண்டக்டர் சிஆர். இது என்னது? ஒரு கண்டக்டர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்டில் பர் ஃபேஸ். ஒரு ஃபேஸ்னா என்ன? வாட் இஸ் ஃபேஸ்? ஃபேஸ்னா என்னப்பா? என்னென்ன ஃபேஸ் இருக்கு? 3 ஃபேஸ். என்னென்ன ஃபேஸ் நேம் என்ன? RYB தான் 3 ஃபேஸ். ஒரு ஃபேஸுக்கு இது வந்து R ஃபேஸ் எடுத்துங்க. இல்ல எத்தனை கண்டக்டர் போகுது? R ஃபேஸ்க்கு வந்து 2. இது எதுக்கு பண்றாங்கன்னா ஹை வோல்டேஜ் ஹை பவர் இருக்கிற டைம் ஒரே கண்டக்டர் வந்து கேரி பண்றது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா போட்டுருப்பாங்க பாருங்க. Conductor bundle may be applied to all voltage, any voltage, but always used at the 345 kV and above limit to limit the corona. Corona கேள்விப்பட்டீங்களா? கொரோனா என்னது? கொரோனா அது கொரோனா என்னப்பா தெரியுமா? வைரஸா? எலக்ட்ரிக்கல் கொரோனா வேற, மெடிக்கல் கொரோனா வேற. எலக்ட்ரிக்கல்ல கொரோனான்றது என்னன்னா தெரியுமா தெரியாதா? கொரோனா ஃபைனானப்பா ஆக்சுவலா வந்து கண்டக்டர்ல கரண்ட் கேரி ஆகுதுல, கண்டக்டரை சுத்தி என்ன ஆகும்னா மாய்ச்சர் கண்டக்டர் இருக்குல்ல, ஆக்சுவலா கண்டக்டர் சுத்தி என்ன இருக்கும்? யார் இருக்கும்? யார் கண்டக்டர் ரன் பண்றேன்னா கண்டக்டர் சுத்தி என்ன இருக்கும்? அவுட்டர் சர்ஃபேஸ்ல யார் இருக்குமா? யார்ல மாய்ச்சர் கண்டக்டர் இருக்கும். மாய்ச்சர் கண்டக்டர் தெரியுமா? மாய்ச்சர் கண்டக்டர் இருக்கும். அந்த மாய்ச்சர் கண்டக்டர்னால அந்த கண்டக்டர் மேல என்ன ஆகும்னா ஒரு வயலட் கலர் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து இட் ரெடியூஸ் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா நாமளா வந்து லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது கொரோனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கொரோனான்றது நீங்க படிச்சு பாருங்க தெரியும். ஆக்சுவலா வந்து அந்த 346 kV அந்த அபோவ் லிமிட் கொரோனா இது நோட் பண்ணீங்க. ஒரு ஃபேஸ் ரெண்டு பண்டிலா போடலாம். 3 பண்டில்ஸ். 3 பண்டில்ஸ்னா இதான் 3 பண்டில்ஸ். இது எத்தனை பண்டில்? 4. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்டில் பர் ஃபேஸ். ஒரு ஃபேஸுக்கு பண்டில். ஏன்றது பாத்தீங்கன்னா ஏன்றது இல்ல 2 பண்டில், 2 பண்டில். ஓகே, பி வந்து இந்த டயக்ராம். பி வந்து 3 பண்டில், 1 2 3. ஓகே, 4 வந்து பாத்தீங்கன்னா 4 பண்டில்ஸ். ஓகேவா? இதான் ஒரு பண்டில். ஒரு ஃபேஸுக்கு பிகாஸ் அதே ஆர் ஃபேஸ் ஒரு கண்டக்டர் பதிலா பிகாஸ் 2 கண்டக்டர்ஸ் ஆர் 3 கண்டக்டர்ஸ் ஆர் 4 கண்டக்டர்ஸ்ல ரன் பண்றது. புரியுதா? இது பண்டில் கண்டக்டர் என்னது? ஸோ கொரோனா வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். பண்டில் கண்டக்டருக்கு போனீங்கன்னா நாமளா வந்து 345 kVக்கு மேல போச்சுன்னா தான் பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணுவோம். பிலோ 345 kV கம்மியா இருந்ததுன்னா we use சிங்கிள் கண்டக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, 345 kV
345 kV and above அதுக்கு மேல போச்சுன்னா we can use bundle conductor. எதுக்குன்னா it limits the corona and split the power also. power split பண்ணும். கண்டக்டரோட ஒரே ஒரே திக் கண்டக்டரா போடுறதுக்கு we can split it in two conductor. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக கண்டக்டர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் அதிகமாக கண்டக்டர் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் தட் we go for 345 kV மேல போச்சுன்னா we can split the conductor. சிங்கிள் கண்டக்டரா போறதுக்கு we can use 2 or 3 conductors, 3 or 4, 2 3 or 4. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டக்டர் நடுவுல ஸ்பேஸார் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேஸார் மேட் ஸ்டீல் ஆர் அலுமினியம் பார் ஆர் யூஸ். ஸ்டார் பீஸ் இருக்கா? இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ். ஓகேவா? இது புரியுதா? இது என்னது? ஏசிஎஸ்ஆர். இது வந்து ஏசிஎஸ்ஆர், this is also ACSR. இது பண்டல் கண்டக்டர். எத்தனை கண்டக்டர் இருக்கு? இப்போ ஆர் ஃபேஸ்க்கு தனியாக கனெக்ட் பண்ணுவாங்க, ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். ஓகேவா? இப்போ 3 வரணும்னா 3 போட்டுக்கணும். இப்போ 3 வரணும்னா 3. ஓகேவா? 4 வேணும்னா 4. ஓகேவா? இட்ஸ் பண்டில். ஒரு பண்டில்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பண்டில்னா என்ன? பண்டில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்டில் இங்கிலீஷ் மீனிங் என்ன? குரூப் ஆர் சேம் மெட்டீரியல் ஆர் சேம் கண்டக்டர் வந்து குரூப்பா பண்றத பண்டில் சொல்லுவாங்க. ஆர் ஃபேஸ்க்கு இது, ஒய் ஃபேஸ்க்கு இது, பி ஃபேஸ்க்கு இது. ஓகேவா? கொரோனானா அது வந்து சவுண்டா வரும். இப்போ நம்ம லைன்ல வந்து ஒரு சவுண்ட் வரும். இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஹிஸ்ஸிங் சவுண்ட் வரும். அதான் அது வந்து பேஸ்ட் ஆன் த கொரோனா எஃபெக்ட். ஓகே, அந்த வயலட் கலர்ல வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். பேஸ்ட் ஆன் தட் ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்ட் வரும். ஓகேவா? சவுண்ட் நீங்க டிரான்ஸ்மிஷன் லைன்ல சவுண்ட் கேட்டிருப்பீங்க, பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ல கரண்ட் ஃப்ளோ சொல்ல நீங்க வேணா ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் கிட்ட போய் நின்று பாருங்க, சவுண்ட் கேட்கும். இது சவுண்ட் ஹிஸ்ஸிங் சவுண்ட் கேட்கும். என்னப்பா? அதான் ஸ்பார்க் க்ளோ ஆகுது இல்ல, அது க்ளோ இருக்கும். பட் க்ளோல வந்து அது ப்ளூ வயலட் கலர்ல இருக்கும். எழுதிங்களா? ஆக்சுவலா வந்து ஸ்பேஸார் சொன்னால, ஸ்பேஸார் இங்க வந்து நான் ஸ்பேஸார் சொல்லியிருக்கேன். ரெண்டு பண்டில் கண்டக்டர்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸார் வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பண்டில் கண்டக்டர் இருக்குல்ல, இது எப்படி நிக்கும்? ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ ஆகணும். சேம் டிஸ்டன்ஸ், ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கணும். போயிட்டு இருந்து வச்சுங்க, இது ஆர் ஃபேஸ், ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கணும். அது வந்து ஸ்பேஸார் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸ்பேஸார் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் ஆர் 2 மீட்டர்ஸ்க்கு எவ்ரி ஸ்பேஸுக்கும் வந்து ஸ்பேஸார் வச்சிருப்பாங்க. அதான் ஸ்பேஸார். ஓகே, இங்க ஸ்பேஸார் பாத்தீங்க மேட் ஸ்டீல்னா அலுமினியம் பண்ணிருப்பாங்க, அதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பண்டல் 4 இருந்துச்சுன்னா 4 வரும், இப்படி வரும். ஸ்பேஸார் எதுக்குன்னா இப்ப இதுக்கு ரெண்டு பண்டல் கண்டக்டருக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் சேமா இருக்கணும். அப்ப என்ன பண்ண, இதான் ரெண்டு பண்டல், இதான் இங்க வச்சுங்க, இது இங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கிறதுக்கு we have ஸ்பேஸார் வச்சுப்பாங்க. இந்த கண்டக்டர் இந்த கண்டக்டர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஸ்பேஸார் வச்சிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அது அலுமினியம் ஆர் ஸ்டீல்ல மேட் பண்ணிருப்பாங்க. இது வந்து 2 இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், 3 இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், 4 இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். இங்க நம்ம 2 பார்த்தோம், 3னா we getting this, 4னா getting this. ஓகே, இதுதான் ஸ்பேஸார்.